எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் ஆதர்ஷினி. தமிழ் ட்ராவல் ட்ரக்கிங் குரூப்புக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இப்போ உங்களுக்கு ஆக்ஷன் கேமரா ஏதாவது வாங்கணுன்னு தாட்ஸ் இருக்கா? இந்த வீடியோ உங்களுக்காக செஞ்சுதான் நினச்சிக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2020லேயே பரபரப்பாக சேல்ஸ் ஆகிட்டுருக்க டாப் 5 கேமராஸ் பார்க்கலாம் வாங்க. ஐந்தாம் இடத்தில் இருக்கும் ஆக்ஷன் கேமரா என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் சோனி RX0 Mark II. இதுதான் நம்மளோட 5வது பிளேஸில் இருக்குது. இதனோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 57,990. ஸோ இதுதான் இதோட ப்ரைஸ். ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்துடலாம். இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் வந்துட்டு 110 கிராம். இது வாட்டர் ப்ரூஃப், 10 அடி ஆழம் வர இந்த இதில் நீங்கள் வீடியோ பிடிக்கலாம். இல்லை 4K 30 பிக்சல் இருக்குது, 180 up to 1000 ஃப்ரேம் பிக்சல். ஸ்டில் ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15.3 MP இருக்குது. பேட்டரி லைஃப் வந்து 60 மினிட்ஸ். இதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்துடலாம். லார்ஜ் எக்ஸ்மோர் 1 inch சென்சார், சூப்பர் ஸ்லோ மோஷன் அவைலபிள், ஃப்ரண்ட் ஃபேஸிங் vlogging ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ இதெல்லாம் அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ நம்ம 4வது இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா GoPro Hero 7 White. இதுதான் நம்ம 4th பிளேஸில் இருக்குது. இந்த GoPro கம்பெனி வந்துட்டு போன ஆண்டு டிசம்பர் மாதத்தோட இதோட ப்ரொடக்ஷனை நிறுத்திடுச்சு. ஆனாலும் இப்போ வரைக்கும் சேல்ஸ் போயிட்டு தான் இருக்குது. நீங்கள் ஒரு பிகினர் ஆனாலும் இந்த ஆக்ஷன் கேமராவில் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கணும், எனக்கும் இதில் ஆசை இருக்குது அப்படின்னா நான் அதை உங்களுக்கு ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இது டீசென்ட் ஃபீச்சர்ஸோட டீசென்ட் ரேட்டில் இருக்கும். ஸோ பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த கேமரா உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட். ஸோ நான் உங்களுக்கு இதை ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் டிஜிட்டலில் 12,999 இப்போ வரைக்கும் சேல்ஸ் போயிட்டு தான் இருக்குது. ஓகே, இதோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்துலாம். இதோட ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெகா பிக்சல் 10 MP, ஸ்க்ரீன் வந்துட்டு 2 inch டச் ஸ்க்ரீனு, கனெக்டிவிட்டி வந்துட்டு வைஃபை அண்ட் ப்ளூடூத்தில் இருக்குது. மேக்ஸிமம் கண்டினியூஸ் ஷூட்டிங் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 15 ஃப்ரேம் பர் செகண்ட். அதுவே மேக்ஸிமம் வீடியோ ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் HD தான். ஃப்ரேம் ரேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 ஃப்ரேம் பர் செகண்ட். ஓகேயா, 1080 பிக்சல். ஓகேயா, வாட்டர் ப்ரூஃபிங் 10 மீட்டர் ஆழம் வர இது வந்துட்டு வேலை செய்யும். அதாவது நீங்கள் படம் பிடிக்கலாம். வாய்ஸ் கண்ட்ரோல் இதில் இருக்குது, ஆனால் GPS இல்லை. பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 hourலேருந்து 3 hours வரைக்கும் இருக்கும். ஸோ இதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். ஸோ இதோட ஃபஸ்ட் அட்வான்டேஜ் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா இமேஜ் ஸ்டெபிலேஷன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. அதே மாதிரி இதோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 4K கிடையாது. லேட்டஸ்ட் டெக்னாலஜி GoProவோட இதிலலாம் 4K இருக்குது. ஆனால் இது வந்து பிகினர்ஸ்ன்றதுனால உங்களுக்கு 4K தேவைப்படாது. அதே மாதிரி ரெண்டாவது வந்துட்டு இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இது பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டின்றதுனால 4K அந்த மாதிரி லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்காது. பட் பிகினர்ஸ்க்கு இது ஹைலி ரெக்கமெண்டட். இது உங்களுக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணிட்டு அப்புறமா நீங்கள் ஹை ரேட்ஸ்க்கு போகலாம். ஓகே, நம்ம 3rd ரேஞ்சில் என்ன இருக்குது அப்படின்னா DJI Osmo Action. அதுதான் நம்மளோட 3rd ரேஞ்சில் இருக்குது. ஸோ இதோட ரேட் வந்துட்டு அமேசானில் 24,899. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்துடலாம். இதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட வெயிட் வந்துட்டு 134 கிராம். வாட்டர் ப்ரூஃப், இது வந்து வாட்டர் ப்ரூஃப். 11 அடி ஆழம் வரைக்கும் நீங்கள் இதில் படம் பிடிக்கலாம். 4K ரெசல்யூஷன் இதில் உண்டு. அப் டு 60 ஃப்ரேம் பர் செகண்ட், 1080 அப் டு 240 ஃப்ரேம் பர் செகண்ட். இதில் ஸ்டில் ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 MP. பேட்டரி லைஃப் வந்துட்டு 1 to 2.5 hours வரைக்கும் இது தாக்கு பிடிக்கும். இதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்துலாம். ஃப்ரண்ட் கலர் LCD மானிட்டர் இஸ் கிரேட் ஃபார் vlogging. ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த LCD மானிட்டர் vloggingக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று அப்படின்னா எக்ஸலண்ட் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். இதெல்லாம் வந்துட்டு அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டசன்ட் ஹவ் ஆல் த அசசரிஸ் ஆப்ஷன் தட் GoPro ரேஞ்ச் ஹாஸ் கிவன். GoPro அளவுக்கு இதோட சப்போர்ட்டிங் அசசரிஸ்லாம் இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்புக்கு இன்னும் கொஞ்சம் ஒர்க் தேவை. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம 2nd பிளேஸ்க்கு போயிடலாம். நம்ம 2nd பிளேஸில் என்ன இருக்குது அப்படின்னா GoPro Hero 7 Black. அதுதான் நம்மளோட 2nd பிளேஸில் இருக்குது. இதோட ரேட் வந்துட்டு அமேசானில் 27,999 ஒன்லி. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்துலாம். இதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட வெயிட் வந்துட்டு 118 கிராம். இது வந்து வாட்டர் ப்ரூஃப், 10 மீட்டர் ஆழம் வரை இதில் நீங்கள் வீடியோ பிடிக்கலாம்.
இது 4K ரெசல்யூஷன் உண்டு. அப் டு 60 ஃப்ரேம் பர் செகண்ட், 1080 அப் டு 240 ஃப்ரேம் பர் செகண்ட். ஸ்டில் ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 MP. பேட்டரி லைஃப் வந்துட்டு 1 to 3 ஹவர்ஸ் எஸ்டிமேட்டடாக. ஸோ நம்ம அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்துலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ஸ்மூத் ஃபீச்சர், அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். அதே மாதிரி இன்னொன்று அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட் குவாலிட்டி 4K வீடியோ. ஸோ நம்ம இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்துடலாம். இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் கேன் பி அன்ரெஸ்பான்சிவ். இது வந்து கொஞ்சம் ஸ்க்ரீன் வந்துட்டு அன்ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கமெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் ஒர்க் தேவைப்படுது. நம்ம நம்பர் 1 பிளேஸில் என்ன ஆக்ஷன் கேமரா இருக்குன்னா GoPro Hero 8 Black. GoPro கம்பெனியோட Hero 8 Black. இதோட ப்ரைஸ் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32,900 அட் அமேசான். ஃபீச்சர்ஸ் வந்துட்டு நம்ம வெயிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வெயிட் வந்துட்டு 126 கிராம். இது வந்து வாட்டர் ப்ரூஃப், 10 மீட்டர் ஆழம் வரை இதில் நீங்கள் வீடியோ எடுக்கலாம். இல்லை 4K ரெசல்யூஷன் அப் டு 60 ஃப்ரேம் பர் செகண்ட், 1080 அப் டு 240 ஃப்ரேம் பர் செகண்ட். ஸ்டில் ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 MP. பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 to 3 ஹவர்ஸ் வரைக்கும் இதில் நல்லாவே தாக்கு பிடிக்கும். ஸோ இதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்துலாம். அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். அது வந்துட்டு இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்துட்டு இதில் ரொம்பவே நல்லா இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிறிஸ்ப் ஸ்மூத் 4K வீடியோ. இதில் 4K வீடியோ வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குது. அதே மாதிரி இன்னொரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்ட்-இன் அசசரி மவுண்ட்ஸ். அசசரி மவுண்ட்ஸ்ன்றது வந்து சப்போர்ட்டிவ் மெட்டல்ஸ், அதெல்லாம் வந்துட்டு இங்கே நிறையவே கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான், இந்த ஸ்க்ரீன் இஸ் ஸ்மாலர் தேன் DJI. DJI வந்து பார்த்தோம்ல டாப் 3ல DJI Osmo Action. ஸோ அந்த கேமரா விட இந்த ஸ்க்ரீன் ரொம்பவே குட்டியாக இருக்குது. ஓகே கைஸ், that's it for today's video. Please do like, share and subscribe to our channel. உங்களுக்கு ஏதாவது thoughts இருந்தால் please do comment it down. Thank you for watching this video.